உள்ள சூழலில் தொங்கு சட்டமன்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது. யாரும் தனி மெஜாரிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பான கிடையவே கிடையாது. அப்படி ஒரு வேளை வெற்றி பெற்று நாம் அனுப்பினால் தொங்கு சட்டமன்றம் ஏற்படுகின்ற பொழுது ஒரு எம்எல்ஏ அங்கே அந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியும், நமக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். பட்டியல் வெளியேற்றத்திற்கு குரல் கொடுப்பதற்கு நாம் சகோதரர் தலைவர் அவர்களை வெற்றி பெற செய்து அனுப்புவோம். முதலில் அதுதான் தலையாய கடமை. ஏனென்று சொன்னால் நாம் இன்னும் பின்தங்கிய நிலையிலே வைத்திருப்பதற்கு காரணம் 500 ரூபாய்க்கும் கோட்டருக்கும் ஏமாந்து இருக்கிறோம். தட்டி கேட்பதற்கு ஆள் இல்லை. அவர்களிடையே நம்மளை அடிமைப்படுத்தி தான் வைத்திருக்கிறார்கள். ஓட்டுக்காக மட்டுமே நம்மை வைத்திருக்கிறார்கள். இலவச ஓட்டு வங்கியாகத்தான் பார்க்கிறார்கள். நாம் இலவச ஓட்டு வங்கி அல்ல. இந்த முறை ஒரு சரியான வாக்காளரை தேர்ந்தெடுத்து அனுப்புவதன் மூலம் இந்த சமூகம் விழித்துக் கொண்டது என்கின்ற ஒரு பாடத்தை இந்த அரசியல்வாதிகளுக்கு, அந்த ஆளும் கட்சிக்கு நாம் உணர்த்தியாக வேண்டும். ஆகவே நேரம் கருதி என்ன மற்றவர்கள் எல்லாம் கருத்து சொல்ல வேண்டியிருப்பதால் வெற்றி பெற வைப்பதற்கு உங்களுடைய கடுமையான உழைப்பை போடுங்கள். இங்கே திருவாடனையிலேயே தலைவர் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து வெற்றி பெற காத்திருக்கிறார். அதே போல என்னுடைய ஆசையை நான் சொல்கிறேன். தமிழர் அதிகாரம் சார்பில் வேட்புமனு வாங்கி பூர்த்தி செய்து ரெடியாக வைத்திருக்கேன். தலைவர் உத்தரவிட்டால் புதுக்கோட்டையில நான் நாமினேட் செய்ய தயாராக இருக்கிறேன். ஆகவே தமிழர் அதிகாரம் திருவாடனையை மட்டும் முடங்கி விடாமல் குறைந்தபட்சம் ஒரு 5 தொகுதியில வேட்பாளர்களை போட வேண்டும் என்று என்னுடைய தலையாய வேண்டுகோளாக கேட்டு புதுக்கோட்டையிலே இதை அறிவிக்கும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.